ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பரியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து குணாலை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா. அதனால அவளுக்கு ஜுரமே வந்திருக்கும். ஹை ஃபீவரில் இருக்கும்போது கூட தன்னோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் அடம்பிடிக்கிறா. அதனால வேற வழியே இல்லாமல் இஷானும் குணாலோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அவன் கேட்குறான், ஆமாம் உங்களோட அம்மா எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பரி வந்து அப்படி சோகமாக வந்து இருக்கா. உடனே வந்து இஷான் சொல்கிறான், இல்லை அவளோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அவளுக்கு அம்மாலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே குணாலுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். ஓ அப்படியா, இந்த சின்ன வயசுலயே நீ வந்து உன்னோட அம்மாவை இழந்துட்டியா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சாப்பிடவே இல்லைன்னு உன்னோட அப்பா சொன்னார்ல, நீ வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மௌலி வரா. மௌலி வந்து இஷான் அப்புறம் வந்து மிஸ்தி பரி எல்லாத்தையுமே அந்த வீட்டில் பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன நடக்குது இங்க, இவங்களாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க, ஒருவேளை குணாலுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து நிற்கும் போது அப்பதான் குணால் சொல்றான், இந்த பாரு மௌலி, இந்த பொண்ணு யாரு தெரியுமா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட இவ வந்து நின்னாலே, இவளை உனக்கு ஞாபகம் இருக்கா, இவ வந்து என்னோட பேஷண்டாமா, இவளுக்கு ரொம்ப ஃபீவர்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காட்ட சொன்னாங்க, அதனாலதான் நான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன், இவ சாப்பிடவே மாட்டேங்கிறாளாம், அதனால நம்ம வீட்ல இருந்து ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வா, நானே இவளுக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அவளும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. உடனே வந்து குணாலும் பரிக்கு வந்து கையால வந்து ஊட்டி விடுறான். அவளும் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுடுறா. அப்பதான் முன்னாள் பேசிட்டு இருக்கா, இந்த பாருமா நீ வந்து டெய்லியுமே சாப்பிடணும், சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது, ஒருவேளை நீ சாப்பிடலன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடும், அப்ப நான் வந்து உனக்கு ஊசி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுடுத்திட்டு இருக்கா. உங்களை மாதிரி குட்டி பசங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். அதனால நானே வந்து ரொம்ப ஆசைப்படுவேன், எனக்கும் மௌலிக்கும் ஒரு குட்டி குழந்தை இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, அதனால நாங்க இந்த தடவை கண்டிப்பா குழந்தை பெத்துக்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே இஷான் மௌலி எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா இது இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே இஷானுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா ஆயிடுது. சரி வா பரி போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது குணால் சொல்றா, அப்ப என்னோட ஃபீஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே இஷான் வந்து சாரி நான் அதை மறந்துட்டேன், இல்லைங்க நான் உங்களோட ஃபீஸ் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்கும்போது, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பரி எனக்கு ஹக் பண்ணு, அதுதான் உன்னோட ஃபீஸ் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பரியா உன்னை இருக்கே ஹக் பண்ணிக்கிறா. அதை விட வந்து ரெண்டு பசங்களையுமே அழைச்சிட்டு இஷானும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்புறம் வந்து நைட் ஆயிடுது. நம்மளோட மோடி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து குணால் வந்து எதையோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மோலிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். மோலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டேன்ல என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, இல்ல அந்த பரிங்கிற பொண்ணு வந்து பார்த்ததுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வருது, எனக்கும் அந்த மாதிரி ஒரு பொன் குழந்தை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நம்ம ரெண்டு பேரும் ஒரு குழந்தை பெத்துக்கலாமா, அதுவும் ஒரு பொன் குழந்தை பெத்துக்கலாம், அதுக்கு பேரு கூட உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் இருக்கு, நந்தினி அப்படின்னு கூட நம்ம வச்சிடலாம் நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றான். இதை கேட்டு அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நந்தினியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உடனே வந்து செம்மையா கோவப்படுற. அந்த பாருங்க நான் திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாதிரி பேசுற, எனக்கு இதுல எந்த விதமான விருப்பமும் இல்ல புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா எந்திரிச்சு போயிடுவா. உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, எதுக்கு இப்படி பண்றாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அதோட இஷானை தான் இங்க காட்டுறாங்க. அவன் ரெண்டு பிள்ளைங்களையுமே தூங்க வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி குணால் வந்து மௌலியை நானும் குழந்தை பெற்றுக்க போறோம் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். அப்ப கரெக்டா மௌலி வந்து இஷானுக்கு கால் பண்றா. உடனே அவனும் வந்து இது எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்றான். உடனே மௌலி வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திட்டு இருக்கா, இதை பாரு இஷான் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு பரியையும் மிஸ்டியையும் இங்கே குணால் வீட்டுக்கு கூட்டு வந்த, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், நம்ம ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் எனக்கு தேவையா, எல்லாத்துக்கான நீ தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் குணால் மேல இருக்க கோவத்தை இவன் மேல காட்டிட்டு இருக்கா. இவன் வந்து ஏற்கனவே சம கோவத்துல இருக்கா இல்லையா, இவ பேசினவனு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு மண்டைக்கு ஏறுது. உடனே இவனும் கோவமா கத்த ஆரம்பிச்சிடறான். போது மொழி நிறுத்து, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா வந்து கத்திட்டே இருக்கேன், நான் என்ன வேணும்னு ஆசைப்பட்டு அங்க வந்தனா, பரி வந்து நேற்று நைட்டு ஃபுல்லா அவ்வளவு ஹை ஃபீவர்ல இருந்தா, அவ அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துதான் நான் குணாலை பார்க்கறதுக்கு அங்க அழைச்சிட்டு வந்தேன், இது எதுவுமே தெரியாம நீ வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அப்ப மோலி சொல்றா, இந்த பாரு எனக்கு எல்லாமே தெரியும், அவ சின்ன குழந்தை, அவளுக்கு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும், அதை விட்டுட்டு நீ அவளை இங்க கூட்டு வந்ததுனால எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இப்ப தேவையில்லாத பிரச்சனையை அவன் பண்ணிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரியா அவ இன்னமும் கத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட இஷான் வந்து போனதுக்கு அப்புறமா பரி வந்து சொல்லிட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், நான் மட்டும் அப்பாவை பார்க்கறதுக்கு அங்க போகலைன்னா இப்படி மௌலி ஆன்டிக்கும்
இப்படி இஷான் அங்கிளுக்கும் சண்டை வந்திருக்காதுல. சாரி மிஸ்ஸி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. அப்பதான் வந்து மிஸ்ஸி சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இந்த மாதிரிலாம் வந்து ஓமையில எல்லா பள்ளியும் போட்டுக்காத, நடக்கிறது தான் நடக்கும், நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஆறுதல் சொல்றா. அப்புறம் பரி சொல்றா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவியை எடுத்து காட்டி சிரிக்கிறா. இதை பார்த்து மிஸ்ஸிக்கு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறா. ஆமா, இந்த சாவியை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, இதுலதான் மேட்ரே இருக்கு, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன், மோலி ஆண்டியையும் இஷான் அங்கிளையும் நான் எப்படி சேர்த்து காட்டுறேன்னு மட்டும் பாரு, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி பரி சொல்ல, அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து மோலியை காட்டுறாங்க. அவ வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து இஷான் பேசின வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இஷானும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டானே, இப்ப எப்படி வந்து என்ன பண்றது, எப்படி அவனை சமாதானப்படுத்துறதுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் வந்து மாமியாக்காரங்க சொல்றாங்க, என்னம்மா என்னாச்சு, ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்பதான் அவ சொல்றா, இல்லம்மா நேத்து நைட்டு எனக்கும் இஷானுக்கும் ஒரு பெரிய ஃபைட் ஆயிடுச்சு, எல்லாமே குணாலால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. அப்பதான் வந்து பாட்டியும் சொல்றாங்க, நீ ஏமா வந்து இஷான்ட்ட சண்டை போடுற, அப்படிலாம் போடாதம்மா, அவன் வந்து நம்மளோட பசங்களை தானே அவன் தனியா வளர்த்துட்டு இருக்கான், அவன் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான், நீ வந்து அவனை இந்த மாதிரிலாம் ஹேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு குணால் வந்துடுறான். ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, அதுதான் இல்ல, அவன் எதையுமே கேட்கல, ஒரு மாதிரி சோகமா ஃபீஸை வச்சுட்டு மோடி கிட்ட நெருங்கி வரான். இந்த பாரு மோடி, ஐம் ரியலி சாரி, நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே வந்து ப்ராமிஸ் பண்ணி பேசி வச்சதுதான், இந்த மாதிரி நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டதும் நம்ம 2 பேருக்கும் இப்போதைக்கு வந்து குழந்தை வேணாங்கிறதுலாம் நம்ம ஏற்கனவே பேசி முடிவெடுத்தது தான், அப்படி இருந்தும் நேத்து வந்து நான் உன்கிட்ட குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்டது என்னோட மிஸ்டேக் தான், ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்க. மறுபடியும் இஷான் வந்து 2 பசங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கான். உடனே மோலியை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். மோலியும் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, இவன் எதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி பண்றானே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த 2 பசங்களுமே உள்ளாக்க போயிடறாங்க குணாலை தேடி. உடனே குணாலுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த 2 பசங்கள்டையுமே ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கான். இங்க மோலி வந்து இஷாந்த் பேசலான்னு போறா. டக்குனு அவன் மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே வந்து கோவமா போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதோட இங்க வந்து மோலி வந்து எல்லா பசங்களுக்கும் சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்கா. எல்லாரும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப குணால் வந்து இந்த மூமெண்ட்டை நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்ப வந்து மோலி சொல்றா, ஓகே எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது பாய் அம்மா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸி சொல்லிடுறா. உடனே இதை கேட்ட மோலிக்கும் சரி, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. குணாலுக்கு ஒண்ணுமே புரியல, அம்மாவா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.